ராதிகா சரத்குமார் சமீபத்தில் முழங்காலில் பிரச்சனை ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் அவங்களுடைய கணவர் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ராதிகா சரத்குமார் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது அப்படின்னும், அதே போல் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக பார்த்திங்கன்னா சில செய்திகள் வெளியாகி இருக்குது. அவங்களுக்கு இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணுமா, அதனால் அவங்க தன்னுடைய காலை கீழே வைக்கவே கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக சரத்குமார் அவர்களும் வீட்டில் எத்தனையோ பேர் உதவிக்கு இருக்காங்க, அதே போல் என்ன வேணும்னாலும் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ இப்போதைக்கு உன்னுடைய காலை கீழே வைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏற்கனவே இவங்க வலி நிவாரணிகளையும் அதே போல் ஸ்ப்ரேகளுமே முட்டிகளில் அதிகமாக அடிச்சிருக்காங்க. அப்போதைக்கு அது சரியாக இருக்குது. பிறகு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ ராதிகா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்கன்றது ரசிகர்களிடையே அவங்க விமன்ஸ் டே அன்னைக்கு வெளியிட்டது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. அதனால் தொடர்ந்து எல்லோருமே அவங்களுடைய உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும், நடக்கக்கூடாது, வீல் சேரில் தான் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் ரொம்பவே அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். இதனால் சரத்குமார் அவர்கள் ரொம்பவே அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்காராம். இந்த வயசுலேயும் எவ்வளவு அன்போடு இருக்காங்க அப்படின்னு இந்த ஜோடிகளை பார்த்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சீக்கிரமே அவங்களுக்கு உடனே சரியாகணும் அப்படின்னு கூட எல்லோரும் சொல்லி வராங்க. ராதிகா அவர்களுடைய நடிப்பை அவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் மறந்துவிட முடியாது. அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி, சூப்பராக நடிப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் சமீபத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு 10 படங்கள் விஜய் அவர்களினுடைய படங்களை நான் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது, ஆனால் நான் தான் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துச்சு. ஒரு படத்தில் நம்ம கமிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் நம்ம அதுலேருந்து வெளியில் வரவே கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் நான் இசையமைக்கும் போது ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கானோ, நான் ரொம்ப ரிலாக்ஸாக தான் அந்த இசை அமைக்கணும் அப்படின்னு விரும்புவேன். நண்பன் படத்திற்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய 10 படங்களையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னடா இது, இவர் இப்படி சொல்லிட்டாரே, எல்லாரும் பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்திருக்காங்க. காரணம், அவர் வேற ஒரு படத்தில் கமிட் ஆகியிருந்தார். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நண்பன் படத்தில் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அதனால் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இப்போ பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிவந்துட்டுருக்கு. பிரபலங்களாக இருந்தால் அவங்க ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாலே அது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிடும். அப்படி தான் இங்கே ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் இப்போ படத்தை நடிக்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு அப்புறமாக நிறுத்த போகிறேன்னு சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் படத்தில் இசையமைச்சிருந்த இசையமைப்பாளர் இப்படி சொல்லியிருக்கிறது எல்லோருடையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.